மாணவ மாணவிகளின் பாதுகாப்பு கருதி சென்னையில் அனைத்து பள்ளி வளாகங்களிலும் வரும் 7ஆம் தேதிக்குள் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட வேண்டும் என்று காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள தனியார் பள்ளிகளில் மாணவ மாணவிகள் கடத்தப்படும் சம்பவம் அடிக்கடி நடைபெற்று வருவதால் மாணவர்கள் பாதுகாப்பு குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாநகர காவல் ஆணையாளர் ஜார்ஜ் தலைமையில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. பள்ளி முதல்வர்கள், தாளாளர்கள் போன்றோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பள்ளி வளாகங்கள் மற்றும் வெளியாட்கள் வரும் இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்துவது, மாணவர்களை பள்ளியில் கொண்டு வந்து விடும் வேன், ஆட்டோ டிரைவர்களின் விவரங்களை பள்ளி நிர்வாகம் சேகரித்து வைப்பது, பள்ளிக்கு மாணவர்கள் வரும்போதும் பள்ளி முடிந்து செல்லும் போதும் ஆசிரியர் ஒருவரை கொண்டு கண்காணிப்பது குறித்து கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனைத்து பள்ளிகளிலும் வரும் 7ஆம் தேதிக்குள் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் என்று காவல் ஆணையர் ஜார்ஜ் தெரிவித்தார். கேமரா பொருத்தப்பட்டுள்ளதை அப்பகுதியில் உள்ள காவல்துறையினர் கண்காணிப்பாளர்கள் என்றும் அவர் தெரிவித்தார். எல்லா பள்ளிகள்லையும் சிசிடிவியை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் 2வது அம்சம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், நம்ம பள்ளிகளுக்கு வரக்கூடிய மாணவர்கள் அவங்க ட்ராப் பண்ண வராங்க இல்லையா, வேன் மற்றும் ஆட்டோ ரிக்ஷா இதன் மூலமாக அந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரவங்க அவங்களுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஸ்கூலில் மேனேஜ்மெண்ட்டு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூலில் ட்ராப் பண்ணுற டிரைவர்ஸுடைய அடையாள அட்டையை கண்டிப்பாக வாங்கணும்னு சொன்னாங்க. சப்போஸ் டிரைவர்ஸ் மாற்றினாலும் அவங்களுடைய ஐடி கார்டு ப்ரூஃபு கண்டிப்பாக இப்போ ஸ்கூலில் இருக்கிற கரஸ்பாண்டண்ட்டுக்கு, ஹெச்எம்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சார். பேரண்ட்ஸும் ஏதாவது யார் அவங்கள பிக்கப் பண்ணுவாங்க, ட்ராப் பண்ணுவாங்களோ அவங்களுடைய ஐடி ப்ரூஃபை கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். ஸ்கூலில் கண்காணிப்பு கேமரா ஸ்கூலில் முக்கியமான இடங்களில் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சார். இவ்வளோ ஸ்கூல்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணது உண்மையிலேயே நல்ல ஒரு பெரிய பிரசாந்த் சார். கமிஷன் சொன்ன விஷயங்கள் 2 விஷயங்கள் பல ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. சில ஸ்கூல்ஸ் பண்ணணும். இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஒன்று சிசிடிவி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க. அதுபோல் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் ஹவ் டன் இட். அதே போல் இந்த டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது அவங்கக்கிட்ட. மற்றபடி எந்த விஷயங்களாக இருந்தாலும் உங்கள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் டெஃபினெட்லி தே வில் ஹெல்ப் யூ. அப்படி இல்லைன்னு சொன்னால் யூ கேன் கம் டு மீ. எப்போ இருந்தாலும் நான் அதுக்காக உண்டானது நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது ரொம்ப நல்ல விஷயமா சொல்லியிருக்கார் சார் அவர். பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வேன் டிரைவர்ஸ் எல்லாம் அலர்ட்டாக இருக்க சொன்னாங்க. வேன் டிரைவர்ஸோட ஐடி ஃபோன் நம்பர் எல்லாம் பிள்ளைங்களோட பேரண்ட்டுக்கு சேரணும், அப்போ தான் ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு அதை சொன்னாங்க. டிரான்ஸ்போர்ட்டு பிள்ளைங்க எந்தெந்த இதில் வர்றாங்க, ஆட்டோவில் வராங்களா, வேனில் வராங்களா, இதில் பஸ்ஸில் வராங்களா, என்னென்ன இதில் வராங்களோ அவங்களோட பர்டிகுலர்ஸ்லாம் ரெடி பண்ணி எல்லாமே அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்க சொல்லியிருக்காங்க. 7th January ஒரு செக்கிங் இருக்குது. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் யார்கிட்டையாவது அவங்களோட இமெயில் ஐடியை, ஸ்கூலோட இமெயில் ஐடியை கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏதாவது பாதிப்புகள் வந்தாலும் அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. பாதுகாப்பை பற்றி 2 கருத்துக்கள். ஒன்று சிசிடிவி கேமரா வச்சு உள்ளே வர்றவங்க, வெளியே போகிறவங்க பள்ளிக்கூடத்தில் அவங்கள கண்காணிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப உறுத்தா சொன்னாங்க. அவங்க ஏற்கனவே இதை பற்றி முன்னாலே சொல்லியிருக்கிறாங்க. சில பள்ளிகள் சிசிடிவி கேமரா அமைச்சிருக்கிறாங்க. ஆனால் அநேக பள்ளிகள் அந்த சிசிடிவி கேமரா அமைக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. அதனால் அதை ரொம்ப கடினமாகவே சொன்னார். இந்த ஜனவரி மாதம் 7ஆம் தேதிக்கு முன்னதாக எல்லா பள்ளிக்கூடங்களிலும் அந்த சிசிடிவி கேமரா அமைக்கணும், அந்த கண்காணிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்.